இது Motorola X40. இந்த ஃபோன் தான் குளோபல் மார்க்கெட்ஸில் Motorola Edge Proன்னு லான்ச் ஆயிருக்கு. யூஎஸில் Moto Edge Plus அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்வீக்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இதில் Snapdragon 8 Gen 2 நல்ல ஒரு காம்பேக்ட் ஹேண்டி ஃபோன் ப்ளஸ் முக்கியமாக ரொம்ப காம்படேட்டிவான ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க அப்டேட் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருந்தாலும் இன்னமும் இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபோனாக எனக்கு தெரியுது. ஸோ அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே கொடுக்குறாங்க மோட்டோரோலாவோட இந்த சாப் இருக்குது. ஓகே, அப்படி என்ன இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறாங்க, இந்த Moto X40 எப்படி இருக்குது இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் X40 வர பாக்ஸ். எனக்கு இந்த சட்டில் மோட்டோ லோகோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி எல்லாமே டிப்பிக்கல் மோட்டோவில் எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள Moto X40 ஃபோன் இருக்குது. இது அந்த ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது பிளாக் வெர்ஷன், ப்ளூலேயும் இந்த ஃபோனை ஆஃபர் பண்ணுறாங்க. எனிவேஸ், ஃபோனை ஆன் பண்ணுவோம். பூட் ஆகையில் சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து ரெகுலர் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்ஸ் இருக்குது. இது போக ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ் எப்போ மாதிரி இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு USB Type-C to Type-C கேபிள், ஃபைனலாக 125 வாட் டர்போ சார்ஜர். மோட்டோரோலாவோட கிளைம், இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த ஃபோனில் உள்ள 4600 mAh பேட்டரியை 0 to 50 வெறும் 6 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபுல் சார்ஜ் 23 நிமிஷம். ஸோ நல்ல சார்ஜிங் டைம்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 4600 mAhன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா ஃபோன் காம்பேக்டாக இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இது அவங்களும் நோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா US லான்ச்சுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அதே ஃபோன் தான். பட் Edge Plusல 5100 mAh பேட்டரி. பட் எதுவும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அங்கே கொஞ்சம் ஏற்றுனா சார்ஜிங் ஸ்பீட் அங்கே கட் பண்ணிட்டாங்க. 68 வாட்ஸ் தான். சரி, இப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங்னு வரையில் அதுக்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸ்பீட்ஸ் எல்லா மாடல்லையும் ஒரே ஸ்பீட்ஸ் தான், 15 வாட்ஸ். 5 வாட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன் காம்பேக்ட் ஃபோனுங்கிற ரொம்ப சின்ன ஸ்க்ரீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்க்ரீன் சைஸ் 6.67 inches, வெயிட் கிட்டத்தட்ட 200 grams. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே காம்பேக்டான ஃபீல் இருக்குது. அது காரணம் என்னென்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டிஸ்பிளே கர்வ் ஆகுது. ஆக்சுவலாக லெஃப்ட் அண்ட் ரைட்லன்னு இல்லை, 4 சைட்ஸுமே டிஸ்பிளே கர்வ் ஆகுது. சைட்ஸில் நல்ல ஷார்ப்பான கர்வ், டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் சட்டிலான கர்வ். இந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்கிறதுனால ஃபோனோட வித் வெறும் 74 mm தான். இப்போ கொஞ்சம் ரெலவன்ஸ்க்காக கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா S23 Plusல இதோட லைட்டாக சின்ன டிஸ்பிளே, பட் அது 76.2 mm வித். இதனால ஃபோன் ரொம்ப நேரோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேக்லேயும் எட்ஜஸில் கர்வ் ஆகிறதுனால சைடில் அந்த மெட்டல் இருக்குல்ல, அது நம்ம கையில் கான்டாக்டில் வர ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ஆக்சுவல் திக்னஸோட இன்னும் ஸ்லீக்கான ஃபீல் இருக்கு ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. இதனால தான் 6.67 inch டிஸ்பிளே இருந்தும் இந்த ஃபோன் காம்பேக்டாக இருக்கிற ஃபீல் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோனில் பேக் கிளாஸ், ஸோ எல்லா கிளாஸ் பேக் ஃபோன்ஸ் மாதிரியுமே இதுவும் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. பட் மோட்டோரோலா இங்கே கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் ஸ்மட்ஜஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகிறதில்ல. நிறைய ஃபோன்ஸ்க்கு வீடியோ எடுக்கையில் கண்டினியூஸாக ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு பேக்கை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ தான் வீடியோவில் பார்க்க நல்லா இருக்கும்ட்டு. இந்த ஃபோனுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதுக்கு அவசியம் வரல. ஏன்னா பேக் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இப்போ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்கு ஒரு ஷிம்மரிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் அது யூஸ்வலாக ரொம்ப நோட்டிசபிளாக இல்லை. ஃபோன் சட்டிலாக தான் இருக்குது. அந்த இன்னொரு ப்ளூ ஃபினிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவும் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் இருக்குது. ஸோ ஃபோனை பார்த்தோன்னே என்ன ஃபோன் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பேக்லாம் கிடையாது. கொஞ்சம் சட்டிலாக நார்மலாக ஸ்டெல்த்தியாக கொடுத்துருக்காங்க ஃபினிஷ். இதை ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோன்னு நான் சொல்ல, இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்டெல்த்தியான பேக் ஃபினிஷ் பிடிக்கும், சில பேருக்கு இன்னும் அட்டென்ஷன் கிராபிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெல்த்தி ஃபினிஷஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். சரி, இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேக்கு திருப்பி வருவோமே. இந்த டிஸ்பிளேயும் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸால் கவர் ஆயிருக்கு. ரெசல்யூஷன் Full HD+. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் 165 Hz. டிப்பிக்கலாக அதை நம்ம கேமிங் ஃபோன்ஸ்க்கு மட்டும் தான் பார்ப்போம். பட் இங்கே 125 Hz ரிஃப்ரெஷ் ப்ளஸ் சாலிடான ஃப்ளாக்ஷிப் சிப் உள்ள இருக்கிறதுனால ஃபோன் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோனுக்கு LTPO சப்போர்ட் கிடையாது. மேனுவலாக 60, 120 இல்லை 165 Hz நம்ம செலக்ட் பண்ண முடியும். இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. டிஃபால்ட்டில் வைத்திங்கன்னா 165 Hzக்கு அது ஸ்விட்சே ஆகாது. 120 வரைக்கும் தான் ஸ்விட்ச் ஆகும். அது என்ன கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவ். மற்றபடி பிரைட்னஸ்னு வரையில் 1300 நெட் பீக் பிரைட்னஸ், அவுட்டோர்ஸ் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன், முன்னாடி உள்ள 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வர ஃபேஸ் அன்லாக்.
செல்ஃபீஸும் டீசெண்டாக தான் இருந்துச்சு. 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவாக இருந்தாலும் பிக்சல் பின் பண்ணி 15 மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்குது. இது வரைக்கும் இந்த ஃபோன் ஸ்லீக்காக இருக்கிறது இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது பாசிட்டிவ் மட்டும் இல்லை, ஒரு ஏரியாவில் அது நெகட்டிவாகவும் மாறுது. எங்கே? சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இதில் Snapdragon 8 Gen 2 SoC இருக்குது. பட் ஃபோன் இவ்வளோ ஸ்லீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரமாக த்ராட்டில் ஆகுது. இப்போது 3D Mark Wildlife Extreme ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் 10-12 நிமிஷத்துலேயே பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட பாதி ஆகிடுது. இது பெரிய பிரச்சனை கிடையாது, காம்பேக்ட் ஃபோன்ஸ்னு வரையில இது எதிர்பார்க்குறது தான், டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கேமிங் ப்ரையாரிட்டின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் வேலைக்கு ஆகாது. மற்றபடி ஸ்பெக் ஷீட் இம்ப்ரெசிவாக இருக்குது. X40 லான்ச் ஆன சைனாவில் 8 இல்லை 12 GB LPDDR5X RAM, 128, 256 இல்லை 512 GB UFS 3.1 இல்லை 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ். H40 ப்ரோன்னு யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 12 to 56, 512 ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. யூஎஸில் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா Edge Plusன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 லோவர் RAM ஆப்ஷன், ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஒன்று 8 to 56 பண்ணுங்கள், இல்லை 12 512 பண்ணுங்கள். அது என்ன 8 512 எனக்கு தெரில. உங்களுக்கும் இது கொஞ்சம் வியர்டாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், ஃப்ளாக்ஷிப் சிப் உள்ளே இருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது சைனீஸ் யூனிட்டுங்கிறதுனால MyUI 5.0 ரன் ஆகிட்டு இருக்கு. இது Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். குளோபல் வெர்ஷன்ஸ்க்கு இன்னும் ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இங்கே MyUI-யாக இருந்தாலும் ஃபோன் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. மற்றபடி ரெகுலர் மோட்டோ ஃபீச்சர்ஸ், இந்த சாப் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு, இல்லை இப்படி டபுள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கேமரா லான்ச் ஆகிறதுக்கு, இல்லை திருப்பி டபுள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ஸ்விட்ச் ஆகிறதுக்கு, பீக் டிஸ்பிளே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது போக மோட்டோரோலாவோட ரெடி ஃபார் ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லேருந்து உங்கள் டிவிக்கு வயர்லெஸ்ஸாக கேஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேணும்னா வயர்டாகவும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த USB Type-C போர்ட், இது USB 3.2 டிஸ்பிளே போர்ட் அவுட்டோட. அப்டேட்ஸ்னு வரையில் மோட்டோரோலாவோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது 3 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ். திருப்பியும் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது, நீங்கள் அதை எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம். இங்கே ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சல் சென்சர், இது f1.8 லென்ஸோட, ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இமேஜஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, நேச்சுரல் கலர்ஸோட, நிறைய டீட்டெயிலோட. செகண்டரி இன்னொரு 50 மெகா பிக்சல் சென்சர், இது ஒரு f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேராக இருக்குது. 114 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ, ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். மூணாவது கேமரா 12 மெகா பிக்சல் சென்சர், இது f1.6 லென்ஸோட 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் பண்ணுற f1.6 லென்ஸோட பேராக இருக்குது. இது டெலஃபோட்டோக்காக நாங்கள் யூஸ் பண்ணல, பெட்டரான போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்கிறது மோட்டோவோட டேக். வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 8K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் நல்லா இருந்துச்சு, நல்ல டீட்டெயில்டாக, கரெக்ட் கலர்ஸோட, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. ரெகுலரான ஃபோட்டோ மோட், ஸ்பாட் கலர், டியூவல் கேப்சர், அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங்னு வரையில் யூரோப்பில் 12 to 56 €900 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் சைனாவில் 3399 RMBக்கு இது லான்ச் ஆயிருக்கு. கன்வெர்ட் பண்ணையில் கிட்டத்தட்ட $490 இல்லை 40,000 ரூபா இந்தியன் கரன்சி. சைனீஸ் ப்ரைஸ் நல்லா ரீசனபிளாக இருக்குது. அதனால தான் இந்த ஃபோன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் நல்ல ப்ரைஸ்க்கு மோட்டோரோலா லான்ச் பண்ணியிருக்கிறது எனக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் மாதிரி தெரியுது. இப்போ இந்தியாவில் H40 லான்ச் ஆக போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. H40 Pro லான்ச் பண்ணுவாங்களாங்கிறது இந்த பாயிண்டில் தெரியல. இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? நீங்கள் வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணுவீங்களா? அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா என்ன ப்ரைஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.